பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் பகுதிக்கு வந்தார். புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அதேபோல ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான விரைவு ரயில் சேவையும் தொடங்கி வைத்தார். பிரதமர் பங்கேற்ற இந்த நிகழ்வில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. நீலகிரியில் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆய்வு கூட்டங்களில் அவர் பங்கேற்றிருந்தார். பிரதமர் நிகழ்வில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜா கண்ணப்பன் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வழி அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் பிரதமர் நிகழ்ச்சியை முதல்வர் புறக்கணித்து விட்டதாக பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் விழாவில் பங்கேற்காத முதல்வர் மு.க.ஸ்டாலினை அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பாம்பனில் இன்று இந்தியாவின் முதல் செங்குத்தாக தூக்கும் கடல் பாலத்தை திறந்து வைத்தார். இலங்கை பயணத்தை முடித்த பிறகு இங்கு வந்து தமிழ்நாட்டிற்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் கலந்து கொண்ட இந்த முக்கியமான நிகழ்வில் பங்கேற்பதற்கு பதிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விடுமுறை எடுக்க முடிவு செய்தும் நீலகிரிக்கு சென்று விட்டார். அரசு விழாவில் கலந்து கொண்டார் என்பது வெறும் சாக்கு போக்கு என்று விமர்சனம் செய்தார். திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை விட அரசியலுக்கு எப்போதும் முன்னுரிமை தருகிறது என்றும் இந்த சர்வாதிகார அணுகுமுறை 2026 திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வழிவகுக்கும் எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 ஆண்டில் திறமையான தலைமையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். மு.க.ஸ்டாலின் அவர்களை மாற்றத்திற்கான கவுண்டன் தொடங்கிவிட்டது என்றும் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகம் வரும் பிரதமரை மு.க.ஸ்டாலின் வரவேற்க வேண்டுமா இல்லையா? வரவேற்பு அளிக்காமல் குழு ஊட்டிக்கு சென்று அமர்ந்திருப்பதன் மூலம் தமிழக மக்களை முதல்வர் எப்படி நினைக்கிறார்? தமிழக மக்களுக்கான ரூபாய் 8000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் அர்ப்பணிக்கிறார். தமிழகத்திற்கு நிதி தர மறுப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டுவார். ஆனால் திட்டங்கள் அறிவித்தால் அதனை அவரால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஊட்டி சென்று விடுவார். பிரதமர் மோடி இங்கு வரும்போது இலைப்பாறுதல் தேவையா? பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு சென்றால் முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை. பிரதமர் மோடி தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையில் வேட்டி சட்டை போடுகிறார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். தமிழ் மொழியில் கையெழுத்து போட்டு பழகுங்கள், பிறகு மொழி குறித்து பேசலாம் என்று பிரதமர் மோடி சொல்லிவிட்டு சென்றுள்ளார். மொழியை வைத்து திமுக இரட்டை வேடம் போடுகிறது. இனி மொழியை வைத்து தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. பிரதமரை புறக்கணித்த மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கோவையில் 10,000 பெண்கள் கலந்து கொண்ட வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சியை பார்வையிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பெண்கள் ஒரே நேரத்தில் வள்ளி கும்மி நடனமாடினர். விழா மேடையில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், என் உரையை தொடங்கும் முன்பு 16,000 பெண்களுக்கும் பாராட்டுகள். பெண்கள் என்றாலே சாதனை தான், சாதனை என்றாலே பெண்கள் தான். இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சிதான் என்பது உங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவுக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் எனது ஆட்சி இருக்கும் என கூறியுள்ளேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அமோகமான வெற்றி கிடைத்தது. அது திமுக அரசுக்கு கிடைத்த நற்சான்றிதழ். 2026 நாம் தான் வெற்றி பெறுவோம். அதே சமயம் பிரதமர் மோடி அரசு தனக்கு வாக்களிக்காத தமிழகத்தை வஞ்சிக்கிறது. ஆனால் அதனையும் தாண்டி நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு தேவையானதை செய்யும் மத்திய அரசு இருந்திருந்தால் நாம் உலக அளவில் முன்னேறி இருப்போம். பிரதமர் இலங்கையில் இருந்து வருகிறார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். கட்சிகளை அழைத்து கூட்டம் நடத்தியுள்ளோம். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம். இதுவரை நேரம் தரப்படவில்லை. தமிழ்நாட்டிற்கு வரும்போது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விளக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனால் பதில் சொல்லவில்லை. மக்களின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பதில் கூறாமல் தவிர்ப்பவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? தமிழகத்தை தவிர்க்கும் உங்களுக்கு இடமில்லை என்பதை வரும் தேர்தலில் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்று காட்டமாக தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.